எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. சரி, இப்ப பார்த்த வீடியோ என்ன பிரச்சனை என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது விளவரியாட்டு நம்ம பேசிக்கிதான் இன்னைக்கு இந்த டாபிக். சரிங்களா? இந்த பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு இந்த சேனல்ல பார்க்க போறோம். இந்த சேனல்ல இன்னைக்கு அந்த பிரச்சனை தான் நம்ம பாக்குறோம். இதை பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆமா, ஊருக்குள்ள ஏதோ வேண்டாத்தா வந்துட்டான் போல அடிக்க. ஊரே சேர்ந்து அடிக்கணும் அதானே. ஊர் சேர்ந்து உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்ப இருக்க இந்த வீடியோ அவ்வளவு பார்த்ததுல உங்களுக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அவரு ஜிபி முத்து அவர்களே சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை ஃபுல்லா நீங்க பார்க்கல. அதனால நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு இவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த வீடியோ பத்தி நம்ம இன்னைக்கு இதை சீரியஸா பேசுவோம். சரிங்களா? இந்த வீடியோல என்ன சண்டை வந்திருக்கு காரணம் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய பாதையில ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த கோயில் கட்டினனால இப்போ ஊர் மக்களுக்கும் ஜிபி முத்து அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆகி சண்டை ஆகி இப்போ அது ஒரு மாந்திரிகம் அவங்கள அழிக்கணும்னு சொல்லி அந்த மாந்திரிகத்தை பண்ணியிருக்காங்க. இன்னைக்குன்னா ஒரு 28ஆம் தேதி என்னதான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 28ஆம் தேதி பண்ண விஷயம்தான் இன்னைக்கு லைவ் ஆட்டும் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அந்த இது பேச்சியல் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேச போகிறோம். அவர் ஒரு நல்ல மனுஷர். இத்தனைக்கும் அவர் நம்மளை நல்லா சிரிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த இப்போ அவருக்கு ஜிபி முத்து அவங்க ஐடியிலேயே நம்ம போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக அழக்கூடிய கண்டிஷன்ல வீடியோ இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம்? ஒரு 4 பேர் பார்த்துருப்பீங்க, 5 பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துருப்பீங்க. நியூஸ் சேனல்ஸ்ல வரும்போது ஓரளவு நியூஸ்ல வந்துட்டா இதுவே நியூஸ்ல தானே பாத்துருவோம், சின்ன சின்ன யூடியூப்ஸ்ல. இப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் பத்தி தெரியல. இப்போ ஜிபி முத்து அவரு பேப்பர் ஐடி செத்தப்பயல நாரப்பயல இப்படி பேசதான் நம்ம பார்த்துருப்போம். தவிர இப்ப அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு நமக்கு இவரா இப்படி பேசுகாரு, இவ்வளவு மன உளைச்சல் தான் பேசுகாரு அப்படின்னு சொல்லி நமக்கு அது உள் மனசுல இருந்து நமக்கு அதுவே நமக்கு ஒரு வருத்தமா இருக்கு. அதனால அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம அதை தீர்த்து வைக்க மாதிரி ஊர் மக்கள் எல்லாத்தையும் பேசி அதை முடிச்சு வைக்கணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும். ஆனா அது என்னன்னா, இப்போ வீட்டுக்கு முன்னாடினா பாதையிலையா இல்லைன்னா இப்போ எப்படி சொல்றது, வீட்டு வாசல் முன்னாடினா? வீட்டு வாசலுங்க இல்ல, அவருக்கு வீட்டுக்கு போற வழியில தான் அவங்க கோயிலே கட்டுறாங்க. அவருக்கு கேஸ் போட்டிருக்காரு. கேஸ்ன்னா எனக்கு பாதை தாங்க, கொஞ்சம் இடவழி விட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் எதிர்த்து இவன் ஜிபி முத்து அவங்க நல்லா இருக்காங்களே, இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி அவங்கள எதிர்த்து இப்படி ஊர் பிரச்சனை மாதிரி ஆக்கி அந்த ஜிபி முத்து அவங்கள மட்டும் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. சொல்ல சரிதான். ஆனா ஊர்ல ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணாம பார்த்தா ஊரை எதிர்த்து நிக்கி. எதனால? அது வளர்ச்சி அவங்க இருக்க பேக்ரவுண்டு. இப்போ இருந்தான் அந்த ஆசாரி வேலை மரப்பற்றதான் வச்சு தொழில் நடத்திட்டு இருந்து. இப்போ பாத்தீங்கன்னா அவ சோசியல் மீடியால ரொம்ப இதை வைரல் ஆகி பணம் வர்றது, ஒவ்வொரு பொருள் வாங்குது, வீடு வைக்குது, இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தாங்க. அவங்க வீட்டு வாசலை அடைக்கணும்னு அவங்களுக்கு கட்டாயம் இல்லை. வழிதான் கேட்கறாரு. அவருக்கு போகக்கூடிய வழிய அவங்க கோயில் கட்டி வழிய மறைச்சு விட்டாச்சுன்னா அவங்க எப்படி போவான் எப்படி வருவான் அப்படி அந்த இதுல கொண்டு வந்து பண்ண மாதிரி இருக்கு, தெய்வத்துக்கு பண்ண மாதிரி தெரியல. இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது ஏத்த வீட்டுக்கும் சண்டை மாதிரி தெரியும். ஆனா சண்டை அதனால இல்ல, ஒரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜிபி முத்து அவர்களை தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய காயம்லாம் உண்டாயிருக்கு. அது நம்ம யூடியூப் சேனல்லாம் ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியால சேனல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அதெல்லாம் நல்லா பாருங்க. பார்த்துக்கிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஜிபி முத்து அவர்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவோம். அவர் எப்பவுமே நமக்கு சிரிக்க வைக்கதான் செஞ்சிருக்காரு. இப்ப நம்மள அழ வைக்கக்கூடிய கண்டிஷன்ல அவரு இருக்காரு நிலைமையில. எப்படி சொல்றது, இதுல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி எல்லாம் வந்த போல இல்லை. எப்படி சூசைடு வேற அட்டன் பண்ற ரேஞ்ச் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு இதுல இந்த மாதிரி லெட்டர் படிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு டிக்டாக் தெரியுமா, லெட்டர் படிக்கணும் வாரம் வந்துச்சு. அசிங்கமா எழுதி ஒரு மாதிரி. ஆமா 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 ஆமா, அதோடய மேலாவே அனுப்பானு.
அதெல்லாம் அதெல்லாம் தாங்கினா இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் ஆமா அதெல்லாம் ஓபன் பண்ணி அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தது. இப்போ ஓரளவுக்கு இந்த படம் நடிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்து ஒரு குடும்பத்தை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாவில்ல, இதெல்லாம் மனசாட்சி உள்ள செயலா இப்படி தெய்வம் கேட்டுச்சா எனக்கு நீ அவங்க வாசல் முன்னாடிதான் கோயில் கட்டித்தா அப்படின்னு. இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கரையில. இப்ப நம்ம ஜிபி முத்து அவங்க இந்த பிரச்சனைய ரொம்ப சுலபமா முடிக்கணும். ஊர்காரங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஜிபி முத்து அவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடாது. நாங்க மேலும் மேலும் ஜிபி முத்து அவங்க வீடியோவை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீடியோ நாங்க பார்க்க முடியாம ஆயிரும். எங்களுக்கும் மன உளைச்சலுக்கு ரொம்ப அது ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா அவங்கதான் ஒற்றுமையா இருக்கணும். அது ஆளுக்கு என்ன இன்னைக்கு என்ன சண்டைன்னு போட்டாலும் மனிதன் தானே, அதை எதுக்கு நம்ம மாந்திரிகம் பண்ணி அவங்கள ஒரு அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எதுக்கு போகணும்? நல்ல விஷயமாட்டு கோயில்ல பூஜைகள் பண்ணது, வெளியில ஏதாவது அன்னதானம் போடுறது, இப்படி ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அது நல்ல முறையாக வளர்ச்சி அடையும். ஒரு மனிதனையே நீங்க தாக்கிட்டே இருக்குது, அது நல்லா இல்ல. இப்போ அவரு வந்து நீ சொல்ல இந்த காட்டுல இருக்க மிருகம் பசிச்சாதான் வேட்டையாடும். அதனால கண்ணுக்கு வளர்ச்சி இருக்கணும், எல்லாத்தையும் அடிக்கதான் செய்வானும். அதனால இந்த பிரச்சனைய அந்த ஊர் மக்கள் பேசி தீர்வு பண்ண கொண்டு வரணும். நாங்க ரொம்ப மிக தாய்மையோடு கண்களோடு கேட்டுக்கொள்வோம். இத்தனோடிக்கு வணக்கம். அதே மாதிரி இந்த மாதிரின்னு இல்லை, நம்ம சேனல்ல வந்து காமெடியா வீடியோஸ் பண்ணிருக்கோம். அதான் மெயினா பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதுங்கிற பட்சத்துல நம்ம சேனல்ல இருந்து அதுக்கு சார்பா ஒரு குரல் கொடுப்போம். எங்களுக்கு ஜிபி முத்து மீண்டும் வீடியோ போடணும், அதுக்காண்டிதான் நாங்க இந்த வீடியோவை எடுத்து நாங்க போட்டுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வீடியோவை நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டு ஜிபி முத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதான் எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ பத்தின இந்த இஷ்யூ பத்தின கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.